வாக்குக்கு காசு கொடுத்தாதான் வாக்கு போடுவாங்க மக்கள்னு சொல்றது மாதிரி இந்த திராவிட ஆட்சியாளர்கள்லாம் எங்களை அரிசி பருப்பு வேட்டி சேலைக்கு கூட கையேந்த வச்சு ரொம்ப ஒரு தன்மானம் இழந்த மக்களாக மாத்திட்டாங்க. ராகுல் காந்தி வயநாடுல போய் போட்டிட்டாப்ல, அங்க ஒரு கோட்டும் வீடு இருந்துச்சா? நீ இந்திய பற்ற பேசுற, தேசிய ஒருமைப்பாடு, ஒரே நாடு, ஒரே ரேஷன் கடை நீங்க தானே, ஒரே வரி சரங்கு சொரி எல்லாம் கொண்டு வந்து நீங்க தானே. இது வரைக்கும் நாய் நரி பூனை பார்த்திருப்பிய, முதல்ல களத்துல ஒரு புலியை பாக்குறீங்க. விஜய் ரசிகர்கள் எனக்கு வாக்கு செலுத்தியிருந்தால் விக்கிரவாண்டியிலையும் ஈரோடு கிழக்குலையும் அவர் போட்டி போடல. வாக்குக்கு கூட்டத்துக்கு காசு கொடுத்தாதான் கூட்டமே வரும். கொஞ்சம் அமைதியா இருக்கு. ரெண்டாவது, எங்களை பார்க்க வர்றவங்க வந்து உங்களுக்கு தெரியும், பார்க்க இல்லை என்ன நம்ம பிள்ளைகள் பேசுகிறாங்கன்னு கேட்க. வாக்குக்கு காசு கொடுத்தாதான் வாக்கு போடுவாங்க மக்கள்னு சொல்கிறது மாதிரி என் பிள்ளைகளை ஆரத்தி எடுத்து அவங்களே காசு கொடுக்கறது, அங்கே வந்து சின்ன குழந்தையிலேருந்து சேமிப்பை கொடுக்கறது, எங்களுக்கு பெரியவங்கெல்லாம் 1000 500 ஒருவரெல்லாம் ஒரு மின் பணியாளர் எலக்ட்ரீஷியன் அண்ணா அண்ணா என்கிட்ட தான் இருக்க வச்சுக்க அப்படின்னா 50, ஒரு அம்மா 20,000, ஒரு அம்மா கையெடுத்து கும்பிட்டு எனக்கு என்ன சேர்ந்துருந்தா 50,000 செலவு வச்சுக்கணும். ஒரு தம்பி திருக்கோயிலூரில் முடி வெட்டி சேர்த்து 5 நாள் காசு எங்கள் அண்ணனுக்கு கொடுக்குறேன், இந்த நீ வச்சுக்க செலவுக்குன்னு. அப்போ பெரிய மாறுதல் இருக்குது மக்களுக்குள்ள. ஏன்னா உங்களுக்கு தெரியும், நாங்கள் ரொம்ப பெருமைப்பட வாழ்ந்த இனம், மாண்புமிக்க இனம். இவங்க வந்து இந்த திராவிட ஆட்சியாளர்கள்லாம் எங்களை அத்தியாவசிய தேவைக்கு கூட கையேந்திர, அரிசி பருப்பு வேட்டி சேலைக்கு கூட கையேந்த வச்சு ரொம்ப ஒரு தன்மானம் இழந்த மக்களாக மாற்றிட்டாங்க. அதை மாற்றணும்னு வெறியோடு உழைக்கிறோம். அது ஒரு பெரிய நீண்ட நேரம் பேசணும், அதுக்கு விட்டுருவோம். அவருக்கு என் தம்பி தங்கச்சிகள் பதில் சொல்லிக்கிடுவாங்க. அவங்க அப்பா பேசட்டும், ஐயா பா சிதம்பரம் பேசட்டும், அப்போ சீமான் பேசுகிறேன். அது ஒரு சிறுபலத்தனமான இது. நீங்கள் கேட்குறீங்கன்னால சொல்கிறேன். ராகுல் காந்தி வயநாடுல போய் போட்டிட்டாப்ல, அங்கே ஒரு கோட்டும் வீடு இருந்துச்சா? அவருக்கு அப்புறம் அவங்க தங்கச்சி போய் நின்றுச்சு பிரியங்கா காந்தி, ஓட்டும் வீடு இருந்துச்சா? இப்போ மேலூரில் காங்கிரஸ் கட்சி சார்பாக ஒருத்தர் நிறுத்திருக்கில்ல, அவருக்கு ஓட்டும் வீடு அங்கே இருக்க. அவர் காஞ்சிபுரம், அவருக்கு எங்கே நிறுத்தினீங்க? உங்கள் அப்பா வட மாநிலங்களிலிருந்து மாநிலங்களுக்கு தேர்வு செய்து பண்ணல, அப்போ ஓட்டும் வீடு அங்கே இருந்துச்சா? ஓட்டும் வீடு இருக்கிறவங்க அந்தந்த தொகுதியில் போட்டியிடணும்னா நீ இந்திய பற்ற பேசுகிற, தேசிய ஒருமைப்பாடு, ஒரே நாடு, ஒரே ரேஷன் கடை நீங்கள் தானே, ஒரே வரி சரங்கு சொரியெல்லாம் கொண்டு வந்து நீங்கள் தானே. என்ன பாருங்க எப்படி பயம் அந்த நடுக்க, அந்த பயம் உங்களுக்கு இருக்கணும். இது வரைக்கும் நாய் நரி பூனை பார்த்திருப்பிய, முதல்ல களத்தில் ஒரு புலியை பார்க்குறீங்கல்ல, அங்கே நான் எடுத்து வைக்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். புரியுதா? காரைக்குடியில் எனக்கு வீடு இல்லை, ஓட்டு இல்லை, இந்த நாடே என் வீடு. நான் ஒட்டுமொத்த தமிழ் தேசிய மக்களின் செல்ல மகன். நம்ம 2 பேரும், நானும் கார்த்திக் சிதம்பரம் யாருமே சகோதரனும் வெளிநாடு போகிறது. உலகத்தில் எல்லாரும், உங்கள் அப்பா மத்திய அமைச்சராக இருந்திருக்காப்ல, நீங்கள் போய் பாராளுமன்ற உறுப்பினர், எந்த நாட்டுக்கு போய் பார்ப்போம். யார் செல்வ மகன், யார் செல்ல மகன், யார் மேலே பேரன்பு இருக்குது அப்படின்னு சும்மா தான் போயிட்டு இருக்கக்கூடாது. எனக்கு ஓட்டு போடுறாங்க போடல, நான் வெல்றேன் வீழ்றேன். ஆனால் தனிச்சது தன்மானத்தோடு என் மக்கள் மீது நம்பிக்கை வச்சு நிற்கிறேன் இல்லையா, அந்த துணிவு இந்த நிலத்தில் எந்த கட்சிக்கு இருக்குது? ஆண்டுகிட்டு இருக்க கட்சி 22 கட்சியை சேர்த்துக்கிறது, அதில் இது ஒரு கட்சி காங்கிரஸ். சரி, நீ தான் ரோசக்கார தான் சீட்டு தரல, இல்லை கேட்ட சீட்டை வெளியில் போய் என்னை மாதிரி தனியாக நிற்க வேண்டியது என்ன? அனுமதியை வழங்க மாட்டாங்க. திமுக காவல்துறை திமுக பேச்சை கேட்டுட்டு இது பண்றதா சொல்றாங்க. உண்மையா? உங்களுக்கு நீங்களும் எதிர்கட்சி தான், நீங்க டெய்லி பிரச்சாரம் பண்றீங்க. சென்னையில 2 நாள் தொடர்ச்சியா ரத்து பண்ணுங்க, நெருக்கடி தராங்கன்னு சொல்லி தாவேகா சொல்றாங்க சார். இப்போ நீங்க அப்படிலாம் ஒரு தேர்தல் ஆணைய பொறுப்பில் தான் இது இருக்குது. தேர்தல் ஆணையம் குறிப்பிட்ட ஒரு கட்சிக்கு மட்டும் நெருக்கடி கொடுக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது? அது தேவையில்லை. அது எப்படி தேவை இருக்குது? நெருக்கடியை எதிர்த்து நெருக்கடியை தாண்டி களத்தில் போராடி வெல்லணும். அவன் தான் வீரன். நான் சந்திக்காத நெருக்கடிகளா சொல்லுங்கள்? 2008 2009 எந்த விடுதலையும் தங்க எனக்கு கிடந்துட மாட்டாங்க. கார்லேயே படுத்து எங்கே ஏரி குளம் இருக்கா அங்கே குளித்து அங்கேயே தெருக்கடையில் சாப்பிட்டுட்டு அப்படி தான் நான் போராடி வந்தேன். 260 வழக்குக்கு மேலே வாங்கியிருக்கேன்னா நான் ஏறாத நீதிமன்ற படிக்கட்டு இல்லாத சிறையில், கடைசியாக புதுச்சேரி சிறையிலையும் இருந்துட்டேன். அடக்குமுறை ஒடுக்குமுறைக்கு அஞ்சுறவன்
புரட்சியாளனாவோ ஒரு போராட்டக்காரனாவோ அநீதியை எதிர்த்து வீழ்த்தக்கூடிய வீரனாவோ இருக்க முடியாது. இந்த மக்களை உங்களுக்கு தெரிஞ்சுக்கிடுங்க. அறிவு பெற்றவனை போற்றும், அறம் கொண்டு கொடையளிக்கிறவனை போற்றும், வீரமும் மானமும் மிக்க வீரனை போற்றும். இது 3 ஒன்றா இருந்துச்சுன்னா ஒருத்தன்ட்ட தெய்வமாக்கி வணங்கிடும். உங்களுக்கு புரியுது நம்ம பரம்பரை எப்படின்னு? அப்படி தான் எங்கள் முருகன், அப்படி தான் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்போ இது 3 இருக்கணும் ஒரு தலைமை பண்புக்கு வரவனுக்கு. பயப்படக்கூடாது. அடக்குமுறை என்ன அடக்குமுறை? சரி மீறி வந்து பண்ணுறீங்க, அனுமதி இல்லை, மீறி பண்ணுறீங்க, என்ன பண்ணிடும்? வழக்கு தானே போடு. நான் சொல்லலை, வழக்கு இல்லை என்றால் விடியாது கிழக்கு, தடை அதை உடை, சிறை அதை நிறை, இதான கோட்பாடு. அப்புறம் பயந்தோம்னா கடைசி வரை வீட்டை விட்டு வெளியில் வர முடியாது. பரவாயில்லையா? இப்போ எனக்கு இல்லை, எனக்கு என்ன, எனக்கு நெருக்கடி இருக்குன்னா நான் என்ன பண்ணுவேன்? நான் அதை மீறி தானே வேலை செய்கிறேன். தடையை மீறி தான் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கேன், தடை மீறி தான் ஜல்லிக்கட்டு போராட்டம், தடை மீறி தான் டங்ஷன் போராட்டம், தடை மீறி தான் 8 வழிச்சாலைக்கு போராடி சிறைக்கு போனேன். தடையை மீறணும். அடக்குமுறையை ஒடுக்குமுறையை மீறி நிற்க முடியலைன்னா அது சரியாக வராது. மற்ற கட்சிகளோட தேர்தல் அறிக்கைகளை இலவசங்கள் அதிகமாக கொடுப்பாங்க. நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் இலவச மருத்துவம், அதே மாதிரி இலவச கல்வின்னு சொல்லுங்கள். இலவசம் இல்லை, இந்த வார்த்தையை விடு. கட்டணம் இல்லாமல் தரமான கல்வி, சரியான கல்வி, சமமான கல்வி. அதை ஏற்றுக்கிறாங்க மக்கள். இலவசங்களை நோக்கி இத்தனை வருஷம் இருந்துட்டாங்க. அது வேணும்னா அது இல்லைன்னு சொல்றீங்க, ஏற்றுக்கிறாங்களா மக்கள்? இவ்வளோ தூரம் பரபரம் பண்ணிட்டு வரீங்க. இல்லை ஏற்க தானே செய்வாங்க. ஏற்கனவே கட்டணம் இல்லாமல் தான் இருக்குது. தரமாக இருக்கா, சமமாக இருக்கா, சரியாக இருக்கா? தரமாக இல்லைன்னு யார் ஒத்துக்கிறா? அரசை நடத்துகிறவங்களே. அரசு அதிகாரிகளுக்கோ அமைச்சர்களுக்கோ முதலமைச்சருக்கோ உடனே சரியில்லைன்னா தனியார் மருத்துவமனைக்கு போகும்போதே தெரியுது தரம் இல்லை. அவங்க பிள்ளைகளெல்லாம் தனியார் பள்ளி கல்லூரியில் படிக்கும்போதே தெரியுது அரசு பள்ளி கல்வி தரம் இல்லை. அப்போது இருக்கிறத தரம் உயர்த்தி, தரம்னா எந்தெந்த நாடு முன்னாடி இருக்குது அது எனக்கு போட்டு காட்டுறேன், அந்த இடத்துக்கு தூக்கி தள்ளிட்டா என் பிள்ளைக்கு அறிவையும் உயிர் காக்கும் மருத்துவத்தையும் நீரையும் கொடுத்துட்டோன்னா ஒரு சரிவாதி பொருளாதாரம் மிச்சமாயிருது. இப்போ 10,000ல் 5,000 செலவு மிச்சமாயிருது. கல்வியை கொடுத்துட்டேன். மக்களுக்கு பெரும் பொருளாதார செலவு இந்த கல்வி, மருத்துவம், குடிநீர், இது 3ல் தான் போகுது. இதை நான் சொல்லலை, நம்ம ஐயா அப்துல் கலாமே சொல்கிறார். அது 3ஐயும் கொடுக்க வேண்டியது ஒரு என்ன சொல்கிறாரு, ஒரு நல்ல அரசின் பொறுப்புங்கிறார். இதை அது அதுடைய விஜயின் அரசியலால் நாம் தமிழரோட வாக்கு சதவீதம் தான் பாதிக்கப்படும் ஒரு கண்ணோட்டமா பேசப்படுது. அது எப்படி பாருங்க? அரசியல்னா என்னன்னு சொல்லுங்க. அந்த அரசியல் என்னை பாதிக்கணும். நான் ஒரு அரசியல்னா நான் முன் வைக்கிறேன். அரசியல்னா முதல்ல என்னன்னு சொல்லுங்க. இல்ல விஜய் வந்து சீமானவரை பின்னுக்கு தள்ளிட்டு 3ஆவதுக்கு வருவாருலாம் சொல்லப்படுது சார். புது கருத்து சொல்லப்படுது. நான் உங்க எல்லாருக்கும் சொல்றேன், இன்னும் 15 நாள் இருக்கு. மே 4ஆம் தேதி வரை பொறுமையா இருங்களேன். பின்னுக்கு தள்ளுறதுக்கு என்னென்ன ஆட்டுக்கள் அப்படி தள்ளி விட்டு போறதுக்கு. எனக்கு வாக்கு செலுத்தியவர்கள் ரசிகர்கள் அல்ல. நான் வந்து திரையிலிருந்து வந்தேங்கிறேன். நீங்கள் எல்லாரும் சொல்றீங்க நீங்களும் திரைப்படத்தில். நான் சிறையிலிருந்து வந்து கட்சி ஆரம்பித்தேன்னா, திரையிலிருந்து வந்து கட்சி ஆரம்பித்தேன். வந்த நான் எங்கள் அண்ணன் கமல் போலவோ, ஐயா விஜயகாந்த் போலவோ, எங்கள் அண்ணன் சரத்குமார் போலவோ, ஐயா கார்த்திக் போலவோ, என் தம்பி விஜய் போலவோ ரசிகர்களை சந்திச்சேனா, மக்களை சந்திச்சேனா? இதை நீங்கள் கேட்டுக்கணும். எனக்கு வாக்கு செலுத்தவர் ரசிகர்கள் அல்ல. விஜய் ரசிகர்கள் எனக்கு வாக்கு செலுத்தியிருந்தால் விக்கிரவாண்டியிலையும் ஈரோடு கிழக்குலையும் அவர் போட்டி போடலை. அப்போ அவர் வாக்கு எனக்கு விழுந்திருந்தா இப்போ 8.22 8.5 விழுக்காடு, அது அவருக்கு 20 விழுக்காடு இருக்குங்கிறீங்களே, அதில் கொஞ்சம் பேர் போட்டிருந்தா நான் 10-15 விழுக்காடு போயிருக்க மாட்டேனா? எதையாவது போட்டு பிணாத்திக்கிட்டு இருக்காதீங்க. எனக்கு வாக்கு செலுத்துகிறவன் காத்தடிக்கிறதை செய்யலாம் பறந்து உற பதர்கள் அல்ல. புயலே அடித்தாலும் நகராமல் அதை எடுத்துக்க வீரியமிக்க நெல்மணிகள். திரையரங்கில் தலைவனை தேடியவன் இல்லை, தரையில் தனக்கான தலைவனை தேடியவன். பொழுதுபோக்கு தளத்தில் தனக்கான தலைவனை தேடியவன் அல்ல என் வாக்காளன். போராட்ட களத்தில் தனக்கான தலைவனை தேடியவன். அதனால என் வாக்கு என்பது என் மொழி, என் இனம், என் நிலம், என் வளம், என் மக்களின் நலம், என் வரலாறு, என் அரசியல், என் அறிவியல், என் புவியியல், என் காட்டு வளம், கனிம வளம், நீர் வளம், நில வளம், கடல் வளம், மலை வளம், இவற்றையெல்லாம் காக்கணும். கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு. படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் வேலை, அரசு வேலை, பெண்ணுக்கு சரியான சம உரிமை, உரிய பாதுகாப்பு, இதெல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறான் பாரு, அவன் தான் என் கையை பிடிப்பான். புரியுதா? போட்டு குழப்பிக்காதீங்க. ஒவ்வொரு தடவையும் திருப்பி இதே கேட்டு தொலைக்காதீங்க.